இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. மத்தேயு நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடுப்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளரிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவர், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும், ஆட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்குட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, எங்கெல்லாம் புறக்கணிப்பு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சிலுவை பாதை நடக்கிறது. இயேசு எல்லா வகையிலும் அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்திலும் தான் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசுனுடைய வாழ்வியல் மதிப்பீடுகளை யாரெல்லாம் புறந்தழுகிறார்களோ அவர்கள் யாவருமே இயேசுவை புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. கனிதர வேண்டியவர்கள், கனிதர வந்தவர்கள், இவர்களை எல்லாம் இந்த சமூகம், இந்த சமுதாயம் புறக்கணிக்கிறது என்று சொன்னார், இந்த குடும்பம் புறக்கணிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இயேசுவுடைய சிலுவை பாதை அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். ஒரு சிலர் மொழி, மதம், இனத்தினால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இன்னொரு புறம் பொருளாதார அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மற்றொரு புறம் பார்க்கின்ற போது சமுதாய அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு புறக்கணிப்பு என்பது அன்றாட செயல்பாடாகவே மாறிவிட்டது. ஒருவன் மற்றவனை புறக்கணிக்க காரணம் ஏற்றத்தாழ்வு அல்ல, மாறாக என்னை போன்று வளர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம்தான் என்று உளவியலாளர்கள் சொல்லுவதெல்லாம் உண்டு. என்னை பொறாமை அதுதானே, புறக்கணிப்பும் பொறாமை அதுதானே, என்னை விட உயர்ந்தனும் வந்துடக்கூடாது,
என்னை விட பெரியன்னு வந்துடக்கூடாது. அந்த ஆணவ செருக்கு இருக்கிறதே, அது பிறரை புறக்கணிக்க வைக்கும். அதுதான் இயேசுவுக்கு பிடிக்காத பாவங்களிலே மிகப்பெரிய பாவம், குற்றம். அதுதான் இந்த குற்றத்தினால் இயேசுவுக்கு சிலுவை ஏன்? இயேசு யாரை புறக்கணிக்கவில்லையே. இந்த சமுதாயம் தானே இயேசுவை புறக்கணித்தது. புறக்கணித்து விட்டு இயேசுவுக்கே தோளிலே சிலுவை கொடுக்கிறார்களே. அன்புக்கினிய மக்களே, யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார். அதனால் அவர்கள் எத்தகைய விளைவை சந்திக்கிறார்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறதே. இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு தன்னை சுட்டி காட்டியே இந்த ஓமையை துவங்குகிறார். ஏனென்றால் தான் எவ்வாறெல்லாம் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட இருக்கிறார் என்பதனை முழுமையாக இயேசு அறிந்திருந்தார். இவை அனைத்திற்குமே காரணம் நான் என்ற ஆணவம், செருக்கு, அகந்தை. ஏனென்றால் ஒருபுறம் தலைமை குருக்கள் தாங்கள் பெரியவர்கள் என்ற கண்ணோட்டத்திலே மிதக்கின்றார்கள். இன்னொரு புறம் பரிசேயர்கள். இத்தகைய நான் என்ற தீராத பசி இயேசு புறக்கணிக்கப்பட காரணமாக அமைகிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சிலுவை பாதையை புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வாழப்பட வேண்டியவர்களின் நிலையோடு சிலுவை பாதையிலே நாம் கலந்து கொள்வோமே. இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் இறையே, எம்பழி துணையே, தீர்ப்பிடாயம் இயேசுவே. அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் இறையே, எம்பழி துணையே, தீர்ப்பிடாயம் இயேசுவே. அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் சுனையே, எம்பழி சுகமே, சிலுவை சுமந்த தேவனே. அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் சுனையே, எம்பழி சுகமே, சிலுவை சுமந்த தேவனே. அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம்.
எமதருள் கடலே எம்பழி படகே ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை சிலுவையாலே மன்னியும் எமதருள் கடலே எம்பழி படகே ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எமதருள் உயிரே எம்வழி உறவே பாசத்தின் நேசம் தாய்தாரே முதியோர் இல்லம் சேர்க்கும் எம்மை சிலுவையாலே மன்னியும் எமதருள் உயிரே எம்வழி உறவே பாசத்தின் நேசம் தாய்தாரே முதியோர் இல்லம் சேர்க்கும் எம்மை சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எமதருள் கனிவே எம்வழி அரணே இரக்கத்தின் அன்பு தேவரே கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை சிலுவையாலே மன்னியும் எமதருள் கனிவே எம்வழி அரணே இரக்கத்தின் அன்பு தேவனே கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எமதருள் அன்பே எம்வழி கனலே பெண்ணியம் மதித்த தேவரே பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை சிலுவையாலே மன்னியும் எமதருள் அன்பே எம்வழி கனலே பெண்ணியம் மதித்த தேவரே பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம்.
சுடரே விழுந்து எழுந்த தேவனே மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருளகரே எம் வழிச்சுடரே விழுந்து எழுந்த தேவனே மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மழையே எம் வழி நிலவே ஆறுதலின் ஊற்றே தேவனே அழுதிடச் செய்யும் ஆனவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் மழையே எம் வழி நிலவே ஆறுதலின் ஊற்றே தேவனே அழுதிடச் செய்யும் ஆனவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் துணிவே எம் வழி பலமே மண் மீது சாய்ந்த தேவனே பிறர் வேதனை கண்டு நகைக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் துணிவே எம் வழி பலமே மண் மீது சாய்ந்த தேவனே பிறர் வேதனை கண்டு நகைக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம்.
சுமத்தும் எம்மை சிலுவையாலே மன்னியும். எமதருள் பகிர்வே எம்வழி நிறைவே ஆணியால் துளையுண்ட தேவனே. பிறர் வாழ்வில் சிலுவையை சுமத்தும் எம்மை சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எமதருள் பரிவே எம்வழி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே. தோள்களில் அழுத்தி ரசித்திடும் எம்மை சிலுவையாலே மன்னியும். எமதருள் பரிவே எம்வழி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே. தோள்களில் அழுத்தி ரசித்திடும் எம்மை சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மீட்பே எம்வழி விளக்கே தாய்மடி சாய்ந்த தேவனே. எம் தாயை பேணா வஞ்சகர் எம்மை சிலுவையாலே மன்னியும். எமதருள் மீட்பே எம்வழி விளக்கே தாய்மடி சாய்ந்த தேவனே. எம் தாயை பேணா வஞ்சகர் எம்மை சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். எம் எதிர்நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே. பிற துன்பமதில் இன்புறும் எம்மை சிலுவையாலே மன்னியும். எம்மதிர் நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே. பிற துன்பமதில் இன்புறும் எம்மை சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக சிலுவையில் பயணமாவோம். மன்றாடுவோமாக. சிலுவையிலே தொங்கி எங்களை மீட்கின்ற ஆண்டவரே,
உம்மை நாங்கள் எங்களது சொற்களால், சிந்தனைகளால், செயல்களால் புறக்கணித்தோம் என்று சொன்னால் அதற்காக மனவருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். இரக்கமே உருவான நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுவதால் நாங்கள் வாழ வைக்கப்படுகிறோம். அதற்காக நன்றி. உம்மால் தேர்ந்து கொள்ளப்படுவதாகிய நாங்கள் உம்மை புறக்கணித்து நன்றியற்ற வகையில் வாழ்வதற்காக நாங்கள் மனவருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். அன்றாடம் மீது நிறைகின்ற செய்திகளை சிலுவைகளாக இருந்தாலும் அதை அழைப்பாக ஏற்று செவி சாய்த்து வாழ எங்கள் யாவருக்கும் இந்த நாட்களிலே உமது ஞானத்தை தாரும். ஆமேன். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அநியாய தீர்ப்புக்குள்ளானவரேசு, அவரது நீதி கனவு நல்ல. கசையாலே அடிபட்டு நொந்தவரேசு, அவரது போராட்ட உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, உணர்வு அல்ல. சித்திரவதையாலே சிதைவானாரேசு, அவரது சீரிய சிந்தனை அல்ல. வீதியிலே இழுத்து வரலானாரேசு, அவரது லட்சிய தெளிவு அல்ல,
பாரப்பட்டு உருகியவரேசு. அவரது நம்பிக்கை நெஞ்சம் அல்ல, சிலுவையிலே அறையுண்டு இறந்தவரேசு. அவரது இறையாட்சி தேடல் அல்ல, தேடல் அல்ல, தேடல் அல்ல. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.